Hi friends, good evening. Shree's Harvest and Home la irundhu iniki plants ku na enna natural manure podrendradha oru பதிவா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. இது வந்து நம்ம கிச்சன்ல உள்ள வேஸ்ட்ங்க, லைக் டீ வேஸ்ட், அப்புறம் காய்கறி வேஸ்ட், பழத்தோட வேஸ்ட், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். நல்லா ட்ரை பண்ணி 100% நீங்க ட்ரை பண்ணீங்க. நான் ஆக்சுவலா 100% ட்ரை பண்ணல. ஏன்னா எவ்ரிடே பேஸ்ல நான் இதை அரைச்சிடுவேன். நம்ம தொகையில் அரைக்கிற மாதிரி தண்ணி விட்டே அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு ஒரு 3 buckets ஆஃப் வாட்டர்ல வந்து இந்த சின்ன ஜார்ல இந்த வேஸ்ட்டை போட்டு அரைச்சிருவேன். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தொகையில் பதத்தில் நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை அந்த 3 buckets ஆஃப் இது வந்து 3 buckets ஆஃப் வாட்டருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டைல்யூட் பண்ணி விட்டுட்டு அது வந்து செடிகளுக்கு ஒரு மக் எடுத்து ஊற்றிடுவேன். சரியா? அதுக்கப்புறம் ஊற்றுற தண்ணி வந்து ஓஸ் வச்சு தண்ணி பாய்ச்சி விட்டுருவோம். ஸோ இதுதான் நாங்கள் டெய்லி கொடுக்குறோம். இதனால தான் என்னால் பிளேட்டாக பூக்கள் எடுக்க முடியுது. அதுக்கு மெயின் காரணம் வேறு எதுவுமே கொடுக்கறது இல்லை. வாரம் ஒரு தடவை தொழு உரம் கொடுப்பேன். டெய்லி பேஸில் இந்த காய்கறியோட வேஸ்ட்டை பவுடராக்கி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி டைல்யூட் பண்ணி அதை ஊற்றுறோம். இது இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலும் கொடுக்கறது இல்லை. நாங்கள் டிஏபி மட்டும் சம்டைம்ஸ் பூக்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் நாங்கள் வேறு எந்த உரமும் கொடுக்கறது இல்லை. இது ஒரே ஒன்று தான் எனக்கு இவ்வளோ ஈல்டை கொடுக்குது. இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கறது மூலிமா இது கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும் நம்பி இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.